வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை நான் அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். Rakida 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 jo rakida 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 jo rakida 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 jo hayya jali jali அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அம்மா இங்க தான் இருக்கீங்களா? அட ஏன் அப்படி கத்தி ஊரை கூட்டிட்டு இருக்கவ? என்ன விஷயம்? அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்கம்மா. நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தெரியுமா? மேக்ஸ்ல கூட சென்டம் வாங்கியிருக்கேம்மா. பாருங்களேன், இங்க கூட பாப்போம். அட ஆமா, சூப்பர் பாப்பா, செமையா மார்க் வாங்கியிருக்கியே. எப்படி உங்க பொண்ணா இருந்துட்டு நான் எவ்வளவு சூப்பரா மார்க் வாங்கியிருக்கேன் பாத்தீங்களா? நம்ம பொண்ணா இருந்துட்டு எப்படி இவ்வளவு நல்ல மார்க் வாங்கினா? என்னம்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க? ஒன்றும் புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி, நீ மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வா, நான் உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அதெல்லாம் வேண்டாம்மா, எனக்கு ஒரு 20 ரூபா காசு கொடுங்கம்மா, நான் போய் சாக்லேட் வாங்கிட்டு வரேன். சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்குமா எனக்கு. கடையிலலாம் வேண்டாம்மா, ஒரு 10 நிமிஷம் இரு, நானே உனக்கு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா? ஐயா ஜாலி ஜாலி ஜாலி, வீட்லயே சாக்லேட்டா? சரி சரி ஓகேம்மா. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நம்ம வீட்டில் பெரிய அடுப்புலேயும் நம்ம செய்யலாம். அதுக்கான மெஷர்மெண்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். இப்போ நம்ம டபுள் பாய்லர், அதாவது கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம சாக்லேட்டை செய்ய போகிறோம். இது பேர் டபுள் பாய்லர் மெத்தட். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அது கொஞ்சம் நல்லா சூடானதுமே நம்ம இந்த மாதிரி மேலே ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இந்த சாக்லேட் செய்கிறதுக்கு இன்னைக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் டால்டாவும் சேர்த்துக்கலாம். ஆனால் டால்டா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பட்டர் இல்லாட்டினா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். முதல்ல நம்மளுக்கு மில்க் பவுடர், அதாவது பால் பவுடர் நம்ம கடையிலே கிடைக்கும், அது ரொம்ப தேவை. அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர், நம்ம கேக்குக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கொக்கோ பவுடர் தேவை. அதுக்கப்புறமா பொடிச்ச சுகர், அதாவது பவுடர் சுகர், இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள். நம்ம ஃபர்ஸ்ட் மில்க் சாக்லேட் தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக நான் மில்க் பவுடர் சேர்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரிஜினலாக ரெசிபி செய்யணும்னா அதுக்கான மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த மில்க் சாக்லேட்டுக்கு மில்க் பவுடர் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கெட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கெட்டி கெட்டியே இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
இப்போ அடுத்ததாக வந்து நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறோம். மில்க் சாக்லேட் வந்து கொக்கோ பவுடர் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. ஸோ அதுக்கு நான் இப்போ வந்து ஒரு அரை கப் அளவுக்கு, அதாவது 125 ml கப்பில், மெஷரிங் கப்பில் நான் அரை கப்பு நான் எடுத்துக்கிறேன். பாத்திரம் அங்கிட்ட இங்கிட்ட நகர்றதுனால நான் என்னோட குட்டி இடிக்கையை வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சூப்பராக கம்பைன் ஆகணும். இப்போ அடுத்ததாக வந்து நான் பொடிச்ச சுகர், இது கடையிலையும் கிடைக்கும், ஆனால் நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணலாம். நம்ம வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம், அதை மிக்சியில் அரைச்சிட்டோன்னா பவுடர் சுகர் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ அதை வந்துட்டு நான் ஒரு அரை கப் அளவு, அதாவது 125 ml மெஷரிங் கப் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகரை நம்ம சேர்த்த உடனே நல்லா மெல்ட் ஆகுங்க. ஸோ ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வேற எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட்டை ஏற அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நம்மளுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ என்னோட குட்டி இடுக்கியை வச்சு நான் அடுப்புல இருந்து இறக்கி வச்சிடுறேன். எனக்கு இந்த சாக்லேட் செய்யறதுலே வந்து ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோல்டு தான். ரொம்ப கியூட்டா அழகா இருக்குல்ல. இந்த மோல்டை வச்சுதான் நான் சாக்லேட் வந்து செய்ய போறேன். இந்த மாதிரி சிலிகான் மோல்டு வந்து நம்மளுக்கு நிறையவே கிடைக்குது, ஆன்லைன்லயும் கிடைக்குது. இப்போ வந்து பாருங்க, சாக்லேட் இன்னும் அதே கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. நம்ம இந்த மோல்ட்ல வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிலிகான் மோல்ட்ல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா வந்துட்டு நம்ம சாக்லேட் வந்து எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு 2 வாட்டி டேப் பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ போய் இந்த சாக்லேட்டை நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இப்போ இத ஃப்ரீசர்ல வச்சிடலாம் நம்ம. அடுத்ததா நம்ம ஒயிட் சாக்லேட் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம டபுள் பாய்லர் மெத்தட்ல வந்துட்டு நம்ம இப்ப ஹீட் பண்ண போறோம். அதே மாதிரி நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அது ஒரு 1/2 கப், அதாவது 125 ml மெஷரிங் கப்ல நான் எடுத்திருக்கேன். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம 3/4 கப்பு இல்ல 1 கப் அளவுக்கு நம்ம வந்து மில்க் பவுடர், அதாவது பால் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். கட்டிப்படாம நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ஒயிட் சாக்லேட் பண்ணுறதுனால நம்ம வந்து பால் பவுடர் கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம 1/2 கப் அளவுக்கு நம்ம பொடிச்ச சுகர் சேர்த்துக்கலாம்.
ஏற்கனவே வந்து நம்மளுக்கு பால் பவுடர்லேயும் இனிப்பு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1/4 கப்பில் இருந்து 1/2 கப்பு வரைக்கும் நீங்கள் வந்து பொடிச்ச சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சக்கரை சேர்த்த உடனே அது வந்து நல்லா தண்ணி ஆகும், உருகி. நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதனால கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்புல இருந்து இறக்கிடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம மோல்டு எடுத்துக்கலாம், சிலிகான் மோல்டு. அதை எடுத்துட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க ஒயிட் சாக்லேட்டோட சிரப்பை வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம். எல்லா இடத்துலையும் வந்து ஃபில் ஆகிற மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சுமார் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்ப ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட்டை எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து செட் ஆயிருக்குன்னு. ஒயிட் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டிமோல்ட் பண்ணிடுவோம். பார்க்குறப்பவே அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்கு. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாப்பா, நான் சொன்ன மாதிரியே 10 நிமிஷத்துல பாத்தியா நான் சாக்லேட் ரெடி பண்ணிட்டேன். இந்த சாப்பிட்டு என்ஜாய் பண்ண. வாவ், சூப்பர்மா. சொன்ன மாதிரியே சூப்பரா வந்து சாக்லேட் பண்ணிட்டீங்களே. கொடுங்க கொடுங்க, நான் சாப்பிட்டு தீக்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வந்து இந்த மாதிரி மினியேச்சர் செட்டப்பில் செய்யணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக அதை நாங்கள் செஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.